மறைந்த எங்களுடைய தமிழ்நாடு வணிக சங்க பேரனுடைய தானை தலைவர் சுதேசி நாயகன் அவர்களுடைய திருவுருவப் படத்திற்கு முதலிலே அஞ்சலி செலுத்திவிட்டு இந்த மாநில மாவட்ட கூட்டத்தை நடத்தினோம். அவர் எங்களுடைய மாநில தலைவர் வெள்ளையன் அவர்கள் வணிகர்களுக்கு மட்டுமல்லாமல் விவசாயிகள், தொழிலாளிகள், நெசவாளிகள் மற்றும் மீனவர்கள் சமுதாயத்திற்கும் பல்வேறு தொண்டுகளை செய்திருக்கிறார் என்பது பத்திரிகையாளர் உங்கள் அனைவருக்கும் அறிவீர்கள். மீத்தேன் பிரச்சனையிலிருந்து தூத்துக்குடியில் இருக்கக்கூடிய ஸ்டெர்லைட் ஆலை பிரச்சனை வரைக்கும் அவர் தலையிட்டிருக்கிறார் என்பதை உங்கள் அனைவருக்கும் தெரியும். அப்பேற்பட்ட தலைவருடைய இந்த அமைப்பில் தற்போது ஏற்பட்டுள்ள சிறிய குழப்பத்தினால் இந்த கூட்டத்தை உடனடியாக நாங்கள் கூட்ட வேண்டிய கட்டாயத்துக்கு தள்ளப்பட்டோம். இந்த கூட்டத்தின் வாயிலாக அனைவருடைய பெரும்பான்மையான பலத்தோடு ஏறக்குறைய 20 மாவட்ட தலைவர்களை உள்ளடக்கிய கிளை சங்கங்கள் சேர்ந்து இந்த பொதுக்குழுவிலே தலைவருடைய அருமை புதல்வன் டைமண்ட் ராஜா வெள்ளையன் அவர்களை மாநில தலைவராக அவர்கள் அனைவரும் ஏகமனதாக தேர்ந்தெடுத்திருக்கிறார்கள். அவருடன் இணைந்து பணியாற்ற ராகவேந்திரா மணி எண்ணக்கூடிய வடசென்னை மாவட்ட தலைவரும் ஜி ஹரிகிருஷ்ணன் என்ற மத்திய சென்னை மாவட்டத்தினுடைய தலைவரும் பொருளாளராக தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கிறார்கள். இந்த கூட்டத்தின் வாயிலாக தலைவர் அவர்களுக்கு பெரம்பூர் நெல்வயல் சாலையிலே அவருடைய பெயரை சூட்ட வேண்டும் என்று நாங்கள் தீர்மானம் நிறைவேற்றியிருக்கிறோம். அதே போல இனி வருங்காலங்களிலே தமிழ்நாடு வணிக சங்க பேரவையினுடைய நிர்வாகத்தின் எந்த சங்கங்கள், கிளை சங்கங்களாக இருக்கட்டும், மாவட்ட சங்கங்களாக இருந்தாலும் சுதேசி நாயகன் வெள்ளையன் அவர்களை நிறுவன தலைவர் என்று பெயர் அச்சடித்து அதற்கு கீழ்தான் தலைவர், பொதுச் செயலாளர், பொருளாளர் என்ற பெயர்கள் வர வேண்டும் என்றும் இந்த தீர்மானத்திலே நிறைவேற்றியிருக்கிறோம். அதே போல தலைவர்களுடைய முழு உருவ வெண்கல சிலையை திறப்பது என்றும் தீர்மானித்திருக்கிறோம். மற்றும் தமிழ்நாடு வணிக சங்க பேரனுடைய வணிகர் சங்க கொடியிலே இனி முதற்கொண்டு தலைவர் வெள்ளையன் அவர்களுடைய படம் பொறித்து அந்த கொடியை தான் உபயோகப்படுத்த வேண்டும் என்றும் இந்த கூட்டத்தின் வாயிலாக தீர்மானம் நிறைவேற்றப்பட்டிருக்கிறது. இன்று நடைபெறுகின்ற இந்த கூட்டத்தின் வாயிலாக இதுநாள் வரையிலே தமிழ்நாடு வணிக சங்க பேரவையிலே வகித்து வந்த அனைத்து பொறுப்புகளையும் நீக்கம் செய்யப்பட்டு இனி புதுசாக நிர்வாக குழு அமைக்கப்போம் என்றது தீர்மானிக்கப்பட்டுள்ளது. முக்கியமாக இந்த வழிகாட்டுதல் குழு என்ற குழுவையும் கலைத்து விட்டோம் என்று இதன் மூலமாக நாங்கள் தெரிவித்துக் கொள்கிறோம். இறுதியாக திரு ஹரிகிருஷ்ணன் அவர்கள் நன்றி தெரிவித்து இந்த கூட்டம் இனிதே முடிவுற்றது. என்ன சந்தேகம் டைமண்ட் ராஜாவை கேளு. தமிழ்நாடு வணிகர் சங்க பேரவை சார்பாக இன்று நடந்த பொதுக்குழு கூட்டத்தில் அத்தனை மாவட்ட தலைவர்கள், மாநில நிர்வாகிகள், கிளைச்சங்க நிர்வாகிகள் முன்னிலையில் தலைவர் அவர்கள் ஆசீர்வாதத்தோடு இன்று பேரவைக்கு நான் தலைவராக தேர்ந்தெடுக்கப்பட்டேன். எனது தந்தை விட்டு சென்ற பணியை மிகவும் சிறப்பாக செய்வேன் என்று அத்தனை பேர் முன்னிலையிலும் நான் தலைவணங்கி உறுதிமொழிகிறேன். அதாவது தலைவருடைய கொள்கையே சுதேசிய வணிகம், ஆன்லைன் வணிகத்தை ஒழிக்கணும், அதுதான். அதனால் கடைசி வரைக்கும் எங்களது கடை கோடி தொண்டன் முதல் கொண்டு நிச்சயமாக ஆன்லைன் வர்த்தகத்துக்காக நாங்கள் ஆன்லைன் எதிர்த்து தான் நாங்கள் குரல் கொடுப்போம். அதுக்கான போராட்டங்களை நிச்சயமாக அறிவிப்போம். கடும் விலைவாசி உயர்வு, வரியெல்லாம் தொடர்ந்து எந்த அரசு பதவி ஏற்றாலும் வணிகர் மேலே வச்சுட்டு வராங்க. இதனால் நடுத்தர மக்கள் பெருமளவில் பாதிக்கிறாங்க. விலைவாசி ஏற்றது தலைவராக எப்படி நீங்கள் கண்ட்ரோல் பண்ணி
அதாவது நிச்சயமாக, அதாவது அது மத்திய அரசாங்கமாக இருக்கட்டும், மாநில அரசாங்கமாக இருக்கட்டும், எந்த அரசியல் இதையும் சாராதவங்க தான் நாங்கள். அப்படி தான் எங்களது தலைவர் எங்கள் அத்தனை பேரையும் உருவாக்குனாங்க. அதனால் நிச்சயமாக போராட்டத்தின் வழிகளால் தான் இதுக்கெல்லாம் வந்து நம்ம வந்து விடை காண்க முடியும். அதனால் நிச்சயமாக இதற்கான போராட்டங்களை நாங்கள் அறிவிப்போம். வணிகர் சங்கங்களில் வந்து அரசியல் கலக்காம வணிகர்களோட பிரச்சனைக்காக, பொதுமக்கள் பிரச்சனைக்காக தான் இந்த சங்கம் தொடர்ந்து செயல்படுது. ஆனால் தற்போது வணிகர் சங்கம்ல அரசியல் கலக்கதான் ஒரு கருத்து வருது. இது எப்படி பார்ப்பீங்க தலைவரா? அதாவது எத்தனையோ சங்கங்கள் இருந்தாலும் அவங்கெல்லாம் ஒரு ஒரு அமைப்பை சார்ந்து இருக்கலாம். ஆனால் பொதுமக்களுக்கும் அத்தனை பேருக்குமே தெரியும், 45 ஆண்டு காலமாக எந்த அரசியலும் சாராத ஒரே அமைப்பு எங்களை தமிழ்நாடு வணிகர் சங்கங்களின் பேரவை தான். தொடர்ந்து அதை நாங்கள் கடைபிடிப்போம். எங்கள் கொள்கையிலேருந்து நாங்கள் என்றைக்கும் மாற மாட்டோம். தலைவராக பொறுப்பேற்றிருக்கீங்க, நிர்வாகிகளுக்கும் மக்களுக்கும் என்ன சொல்ல விரும்புகிறீங்க? தலைவருக்கு கொடுத்த ஒத்துழைப்பு எனக்கு தருமாறு. அதாவது அத்தனை நிர்வாகிகளுக்கும் நாங்கள் என்ன சொல்கிறோன்னா, பேரவைத் தலைவர் சுதேசி நாயகன் தா வெள்ளையன் அவர்களுக்கு எப்படியெல்லாம் ஒத்துழைப்பு கொடுத்தீங்களோ அதே ஒத்துழைப்பை எங்களுக்கும் தாருங்க. நிச்சயமாக நாங்கள் வந்து அத்தனை சாமானிய வணிகர்களுக்கும் சிறு குறு வணிகர்களுக்கும் உறுதுணையாக பேரவை நிச்சயமாக இருக்கோம். அதற்கு நாங்கள் உறுதுணையாக இருப்போம். என்னன்னா அதாவது எல்லாருக்குமே தாய் சங்கம் எதுனா நாங்கள் தான். பிரிந்து சென்றவர்கள் யாராக இருந்தாலும் தாய் உள்ளத்தோடு அவங்கள வந்து அரவணைக்கிறது தான் எங்கள் தலைவருடைய குணமும் எங்களுடைய குணமும் அதுதான். அதனால் பாகுபாடின்றி அத்தனை பேர் நாங்கள் வந்து ஒன்றிணைக்கிறது தான் என்னுடைய வேலை. ஓகேண்ணா.